தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எழுபதாவது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. தமிழில் சிறந்த திரைப்படமாக பொன்னியின் செல்வன் பாகம் 1 தேர்வு. தேசிய விருதுகளை அள்ளி குவித்தது மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வன் பாகம் 1 படம். சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த பின்னணி இசை, சிறந்த ஒளி வடிவமைப்பு உள்ளிட்ட பிரிவுகளில் விருதுகளை தட்டிச் சென்றது. மித்ரன் ஜவஹர் இயக்கத்தில் வெளியான திருச்சிற்றம்பலம் படத்திற்கு 2 தேசிய விருதுகள். சிறந்த நடிகை, சிறந்த நடன இயக்குனர் என 2 பிரிவுகளில் அள்ளியது. காந்தாரா படத்திற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை பெற்றார் ரிஷப் ஷெட்டி. திருச்சிற்றம்பலம் படத்தில் நடித்த நித்யா மேனனுக்கு சிறந்த நடிகைக்கான விருது அறிவிப்பு. சிறந்த சண்டை பயிற்சி இயக்குநராக சண்டை பயிற்சியாளர்களான இரட்டையர்கள் அன்பறிவு தேர்வு. KGF 2 படத்தின் சண்டை பயிற்சிக்காக வழங்கப்பட்டது. செப்டம்பர் 17ஆம் தேதி முப்பெரும் விழா மற்றும் திமுகவின் பவள விழாவை சென்னையில் நடத்த திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம். கலைஞர் கருணாநிதி நாணயத்திற்கு மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பு உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றம். கவுன்சிலர்கள் தவறு செய்தால் அவர்கள் மீது பதவி பறிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் கூடியது. திமுக அரசுக்கு கண்டனம் உள்பட 9 தீர்மானங்கள் நிறைவேற்றம். அதிமுக திட்டங்களுக்கு லேபிள் ஒட்டி விழா காணுவதே திமுகவின் வேலையாக மாறிவிட்டது. திமுகவிற்கு சொந்த அறிவே கிடையாது என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டம். கலைஞர் நாணயம் வெளியீட்டு விழாவில் அதிமுக பங்கேற்காது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. விழாவில் பங்கேற்க ராகுல் காந்திக்கு அழைப்பு விடுக்காதது ஏன் எனவும் கேள்வி. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டியது மத்திய அரசுதான் என்று பலமுறை கூறிவிட்டோம். தூங்குபவர்களை எழுப்பலாம், தூங்குவது போல் நடிப்பவரை எழுப்ப முடியாது என்றும் அமைச்சர் சேகர் பாபு பதில். நாகை இலங்கை இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கியது. 47 பயணிகளுடன் காங்கேசன் துறைக்கு புறப்பட்டு சென்றது. சென்னை டிபி சத்திரத்தில் பெண் ஒருவரால் தாக்கப்பட்ட உதவி ஆய்வாளர் கலைச்செல்வி. சீதா என்ற பெண் மதுபோதையில் குழந்தையை தாக்கிய போது விசாரிக்க சென்ற பெண் உதவி ஆய்வாளர் மீது தாக்குதல். வானிலை முன் அறிவிப்பை வலுப்படுத்த ராமநாதபுரம், ஏற்காடு ஆகிய இடங்களில் சி பேண்ட் டாப்லர் ரேடார்கள் அமைக்க அரசு திட்டம். ரூபாய் 50 கோடியில் டாப்லர் ரேடார்கள் கொள்முதல் செய்ய டெண்டர் கோரியது பேரிடர் மேலாண்மை துறை. திருவள்ளூர் அருகே டாஸ்மாக் குடோனில் 10,000க்கும் மேற்பட்ட மதுபான பாட்டில்கள் மாயமானதாக தகவல். ஆய்வு செய்ய வந்த அதிகாரிகள் பத்திரிகையாளர்களை ஒருமையில் பேசி விரட்டியதால் பரபரப்பு.
கடலூர் திட்டக்குடியில் முதியவரை தாக்கிய அரசு பள்ளி மாணவர்கள். அப்பகுதியில் தொடரும் மாணவர்களின் அட்டகாசத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. போலீசார் விசாரணை. கோத்தகிரியில் அரசு பேருந்து மீது உயரழுத்த மின்கம்பி உரசியதில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. நல்வாய்ப்பாக பேருந்தில் இருந்த பயணிகள் உயிர் தப்பினர். கொல்கத்தா பாலியல் வன்கொடுமை குறித்து திமுக எம்பி கனிமொழி இதுவரை வாய் திறக்காதது ஏன்? பாஜக நிர்வாகி குஷ்பு கேள்வி. சேலம், நாமக்கல் உள்பட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். நெல்லை, தென்காசி, குமரி ஆகிய மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது SSLV-D3 ராக்கெட். EOS-08 செயற்கைக்கோள் திட்டமிட்டபடி புவி சுற்றுவட்ட பாதையிலும் நிலைநிறுத்தப்பட்டதால் விஞ்ஞானிகள் மகிழ்ச்சி. Superb liftoff of SSLV-D3 EOS-08 mission. Sleek rocket searing to the skies. EOS-08 satellite separated. यहाँ इसके साथ SSLV-D3 EOS-08 செயற்கைக்கோளின் சோலார் பேனல்கள் செயல்பட தொடங்கியதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அறிவிப்பு. SSLV ராக்கெட்டுகளின் வளர்ச்சி செயல்முறை முடிவடைந்து விட்டதாக தகவல். ஜம்மு காஷ்மீர், ஹரியானா மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் இன்று பிற்பகலில் அறிவிக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். உத்தரப்பிரதேசத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குள்ளான இளம் பெண். கொடூர குற்றத்தில் ஈடுபட்ட 5 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை. அமேசான் வனப்பகுதியில் விழுந்து வெடித்து சிதறிய சிறிய ரக விமானம். விமானத்தில் பயணித்த 5 பேரும் உயிரிழப்பு. மத்திய ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள சாட் நாட்டில் வெளுத்து வாங்கும் கனமழை. வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை 54 பேர் உயிரிழப்பு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய ஆடவர் ஹாக்கி அணியுடன் பிரதமர் மோடி உரையாடல். கலகலப்புடன் உரையாடிய காட்சிகள் இணையத்தில் வைரல். நடிகர் விக்ரம் நடிப்பில் வெளியான தங்கலான் திரைப்படம் முதல் நாளில் உலகம் முழுவதும் 26 கோடியே 44 லட்சம் ரூபாய் வசூல் செய்திருப்பதாக தகவல்.